ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கிய திறனாளி தேர்வு எழுதும் முன் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது தேர்வுக்குரிய விடைத்தாள் உங்கள் கையில் வாங்கின உடனே நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வினாத்தாளில் அதுக்குரிய சீலை பிரிக்க சொல்கிற நேரம் தான் பிரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்குரிய வெளில அடிப்பாங்க. அடுத்த தான் நேரம் நம்ம தேர்வு எழுத தொடங்கணும். இது காலையில் எவ்வளோ 2 மணி நேரம். மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண். ஒவ்வொரு வினாருக்கும் 1 மதிப்பெண், 100 கொஸ்டினுக்கு 100 மதிப்பெண். அச்சுப்பேரில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா அது உடனடியாக அரை கண்ணுங்களை தெரிவிக்கணும். அதாவது அச்சுப்பேரில் என்ன குறை இருக்கும்னா இந்த பக்கம் பிரிண்ட் ஆகும் ஒயிட் பேப்பராக இருக்கும். அப்படி ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அரை கண்ணுங்களை தெரிவிச்சோன்னா அவங்க கொஸ்டின் மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ரோல் நம்பரை நோட் பண்ணணும். அதுக்கடுத்து அனைத்து வினாக்களும் கட்டாயம் விடை அளிக்கணும் இருக்காங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் தான் குறிக்கணும் விடைகளை. ஒவ்வொரு வினாவும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகள் சரியான விடையினை கண்டறிஞ்சு அது ஓஎம்ஆர் விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்புல பந்து முனை பேனாவில் நிலையிடணும் இருக்காங்க. டிக்கு அண்ட் இன்ட்டு கூடாது. ஓஎம்ஆர் விடைத்தாளில் நம்ம என்ன சொன்னால் நிழல் இடணும். அதில் டிக்கு ரைட்டும் இன்ட்டும் போடக்கூடாது. விடையில் கண்டறிய எதனா வழிமுறைகள் இருந்துச்சுன்னா அது வினா தொகுப்பில் கடைசியில் இருக்கிற அதுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பக்கத்தை நம்ம செஞ்சு பார்க்கணும். ஓஎம்ஆர் விடைத்தாளிலோ அல்லது தனித்தளிலோ செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. தேர்வு நேரத்தில் இந்த வினா தொகுப்பை அல்லது ஓஎம்ஆர் விடைத்தாளையோ தேர்வு அறையை விட்டு வெளியே எடுத்து செல்லக்கூடாது. தேர்வு முடிஞ்ச பிறகு ஓஎம்ஆர் விடைத்தாளை மட்டும்தான் அரை கண்களை கொடுக்கணும். வினா தொகுப்பு நமக்கு தான், நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா 7 இலக்க விடை பதிவெண்ணை தவறாமல் குறிப்பிடணும் இருக்காங்க. இந்த ஆண்டு தேர்வுக்கான அறிவுரைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்து தேர்வு எழுதுங்க. பொறுமையாக ஒவ்வொரு கொஸ்டினையும் முழுமையாக படித்து விடையளியுங்க. தேர்வு சிறப்பாக எழுத அனைவருக்கும் நமது யூடியூப்பில் சேனல் வழியாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.